கணக்கு ஆசிரியர் செந்தில்குமார் குறித்து தலைமை ஆசிரியரிடம் புகார் செய்வதற்காக மாணவர்களின் கையொப்பம் அடங்கிய கடிதம் ஒன்றை தயாரித்துள்ளார் சீனிவாசன். இந்த முயற்சியை யார் மூலமோ தெரிந்து கொண்ட செந்தில்குமார் இயற்பியல், வேதியியல் மற்றும் தமிழ் ஆசிரியர்களிடம் போய் மாணவன் சீனிவாசன் தம்மை பற்றி தலைமை ஆசிரியரிடம் புகார் செய்ய உள்ளான் என்பதை கூறியிருக்கிறார். இதன் பிறகுதான் மாணவன் சீனிவாசனுக்கு மனதளவில் பலவித நெருக்கடியை கொடுத்துள்ளனர் மற்ற 3 ஆசிரியர்கள். ஒவ்வொரு ஆசிரியர்களும் ஒவ்வொரு மாதிரியாக சீனிவாசனை அவமானப்படுத்தும் வார்த்தைகளில் பேசியதோடு தனித்தனியாக மிரட்டியும் உள்ளனர். உச்சகட்டமாக உனக்கு தரப்படும் நன்னடத்தை சான்றிதழில் ஒழுங்காய் படித்தாலும் ஒழுங்காய் இல்லை என எங்களால் தர முடியும் என்று சீனிவாசனிடம் சீறி பாய்ந்துள்ளார் இவர்களில் ஒரு ஆசிரியர். இந்த கொடும் சோகத்தில் எதிர்காலத்தில் சிறந்த ஆசிரியராக இருக்க வேண்டும் என்ற கனவு சிதைந்து போய்விடுமோ என்ற அச்சத்துடன் மட்டும் இந்த தற்கொலை முடிவை தாம் எடுக்கவில்லை என்றும் எழுதி வைத்துள்ளார். மாறாக இந்த பனமரத்துப்பட்டி அரசு பள்ளியில் நடந்தது மாதிரியான கொடுமை இனி வரும் காலங்களில் மாணவர்களுக்கு நடைபெறக்கூடாது என்பதை வலியுறுத்தவே தமது தற்கொலை மூலம் இந்த அவலத்தை வெளி உலகிற்கு காட்டியிருப்பதாக சீனிவாசன் கடிதம் எழுதியுள்ளார். கல்வி ஆர்வமுடைய மாணவனை ஊக்குவிப்பதற்கு பதிலாக அவனின் வாழ்க்கையில் இந்த ஆசிரியர்கள் தான் நாசப்படுத்தியுள்ளனர் என்று சீனிவாசனின் சின்னம்மா கூறுகிறார். நல்லா படிப்பான், நல்லா ஆசிரியரா அவங்க தான் இந்த ஸ்கூல்ல வந்துருப்போம். நல்லா படிப்புல முன்னேறணும், அம்மா அப்பா நல்லா நம்ம உழைச்சி நல்லா பழக்க வச்சு நம்ம படிக்கணும், அடுத்த விளையாட்டு முன்னுக்கு வரணும் அப்படின்னு தான் எல்லாம். இது மாதிரி இந்த அடுத்த பிள்ளைங்களும் வரக்கூடாது தான் பள்ளிக்கூடத்தில் இந்த மாதிரி லெட்டரில் வச்சு இது மாதிரி வீட்டில் இருந்துட்டு முடிஞ்சு மறுநாள் தாங்க எங்களுக்கு தெரியும். எனவே இது போன்ற ஆசிரியர்கள் கண்டிக்கப்பட்டு அரசு பள்ளிகளில் ஏழை மாணவர்கள் எளிதாக பாடங்கள் கற்க திறமையாய் கனிவான ஆசிரியர்கள் நியமிக்கப்பட அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும். ஒரு கல்விங்கிறது ஒரு சமுதாய விழிப்புணர்வா இருக்குங்க. அதுக்கு ஆசிரியர்களே தடையில இருக்கக்கூடாதுங்க. அப்படி ஒரு சமுதாயம் எந்த சமுதாயமும் வளராதுங்க. அது மக்கள்கிட்டயும் விழிப்புணர்வு இல்லைங்க. இந்த பையன் சாவுக்கு காரணமே ஆசிரியர் கண்டிச்சதுனாலயோ மன உளைச்சல்னாலதான் செத்துருக்கான். அவன் எழுதியும் வச்சிருக்கான், என் சாவுக்கு பிறகு ஒரு சின்ன மாற்றமாச்சும் வரணும் இந்த கல்வி இதுல, பள்ளி கல்வியில நல்ல ஒரு சிறு மாற்றமாவது என் சாவுக்கு அப்புறம் இருக்கணும். அப்பதான் செத்ததுக்கு நான் சாவறதுக்கு பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கான். அந்த கடிதத்தில் எழுதியிருப்பதாக சீனிவாசனின் உறவினர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த கடிதத்தை படித்த சீனிவாசனின் தந்தை சேகர் தனது மகனை கொடுமைப்படுத்திய ஆசிரியர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் சீனிவாசனின் நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் எனவும் கூறி சேலம் மாவட்ட காவல்துறை அலுவலகம் சென்று புகார் அளித்துள்ளார். உடனே மல்லூர் காவல்துறையினருக்கு இது குறித்து தகவல் தெரிவிக்கப்பட்டு பனமரத்துப்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளி கணக்கு ஆசிரியர் செந்தில்குமார் கைது செய்யப்பட்டார். மற்ற 3 ஆசிரியர்களிடமும் விசாரணை நடைபெற்று வருகிறது. அதை படிச்சு பார்த்துட்டு தான் நாங்க இந்த அளவுக்கு பயம் எழுதியிருக்கக்குள்ள நாம இதை சும்மா விடக்கூடாதுன்னு எஸ்பி ஆபீஸ்க்கு போன் போட்டு அங்க சொல்லிட்டு அவர் மூலியமா ஸ்டேஷன்ல இருந்து எங்களுக்கு இன்ஸ்பெக்டர்லாம் விசாரணை பண்ணி கேஸ் எழுதி எஃப்ஐஆர் போட்டுக்கிறாங்க. தற்கொலை குறித்த தகவலை தெரிவிக்காமல் தகனம் செய்த சீனிவாசனின் பெற்றோர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தங்கள் மகன் தற்கொலைக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்காவிட்டால் தங்கள் பகுதி மக்களை திரட்டி சாலை மறியலில் ஈடுபடுவோம் என்று சீனிவாசனின் உறவினர்கள் தெரிவிக்கின்றனர். சீனிவாசனை இழந்து மனநிலை சரியில்லாமல் புலம்பும் தாயை பார்ப்பதற்கு மிகவும் பரிதாபகரமாக உள்ளது. இந்த மாணவனின் தற்கொலைக்கு பிறகாவது கல்வியை கனிவோடு திறம்பட சொல்லித்தரும் ஆசிரியர்கள் அரசு பள்ளிகளில் அவசியம் என்பதை அரசு வழிவகை செய்ய வேண்டும்.